இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் தொடர்பான தீர்மானம் சம்பந்தமாக முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் கௌரவ சட்டத்தரணி ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இன்று இந்த பிரேரணையை இங்கு ஒத்திவைப்பு மூலமாக கொண்டு வந்திருக்கின்றார். இஸ்ரேல் என அழைக்கப்படும் குடியேற்றக்கார காலனித்துவ நிரபரி அரசை உருவாக்க பாரிய அளவிலான நில அபகரிப்பிற்கு பாரிய மனித படுகொலைக்கும் இட்டு சென்ற பாலஸ்தீனர்களுக்கு எதிரான கொடூரமான இன சுத்திகரிப்பு நடத்தப்பட்ட அந்த சம்பவத்தினை, அந்த அழிவினை அழிவு என்று சொல்லப்படுகின்ற நக்பா எனும் அந்த நிகழ்வினை தான் நாம் நாளை மே 15 அன்று நினைவு கூறுகின்றோம். இந்த இன சுத்திகரிப்பு நிகழ்த்தப்பட்டு கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் உருண்டோடிய போதிலும் இன்றும் இரண்டாம் நக்பா என் கண்முள் நடந்து கொண்டிருக்கின்றது. எகிப்து கத்தார் யுத்த நிறுத்த முன்மொழிவுக்கு ஹமாஸ் சம்மதம் தெரிவித்துள்ள போதிலும் தனது தேவைப்பாடுகள் நிறைவேற்றப்படவில்லை என இஸ்ரேல் அறிவித்துள்ளதால் இஸ்ரேல் ஹமாஸ் சமாதான பேச்சுவார்த்தை திடீரென முடிவுக்கு வந்துள்ளது. காசாவுக்கு தெற்கே ரஃபா நகரில் இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகிறது. 60% அதிகமானோர் காசாவை சேர்ந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட இஸ்ரேல் நடத்தி வரும் நிற ஒதுக்கல் நடவடிக்கைகள் உச்சகட்டமாக 34,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். காசா பகுதிக்கான உணவு மற்றும் நீர் விநியோகங்கள் முற்றுகையிடப்பட்ட நிலையிலே இஸ்ரேலிய அரசாங்கத்தால் கட்டவிழ்த்து விடப்பட்ட பயங்கரவாத செயல்களாலேயே இது ஏற்படப்பட்டிருக்கின்றது என்று உலகில் சர்வதேச சட்டத்தினையும் ஒழுங்கையும் பேணி வரும் அமைப்பான ஐக்கிய நாடுகள் சபையின் கோரிக்கைகளையும் இஸ்ரேலிய அரசு புறக்கணித்து அனைத்து மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்குடன் 75 வருடங்களுக்கு முன்னர் வரையப்பட்ட சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனத்தையும், அதாவது 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்ட 4 ஜெனீவா சமவாயங்களையும் இஸ்ரேல் மீறி வந்திருக்கின்றது. பாலஸ்தீனர்களை ஒடுக்கும் பிரதான சக்தியான இஸ்ரேலிய அரசுக்கு மேற்குலக அரசாங்கம் அளித்து வரும் ஆதரவு உண்மையிலேயே வேதனை ஏற்படுத்துகின்றது. இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கும் உலகின் ஏனையோருக்கும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த நேரையில் அந்த உடனடியாக போர் நிறுத்தத்தை அமுல் நடத்துமாறும் அப்பாரிய அழிவுகளை நிறுத்துமாறும் தாக்குதல் நடத்தப்படுவதை நிறுத்துமாறும் பாதிப்பு நிலையில் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குமாறும் பணைய கைதிகள் அனைவரதும் பாதுகாப்பான திரும்பலை உறுதிப்படுத்துமாறும் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் ஏனைய பிராந்தியங்களுக்கும் சமாதானத்திற்காக இராஜதந்திர உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்புமாறு வினயமாக வேண்டித்தான் இன்று நாம் அனைவரும் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் தான் மேற்கத்திய தேசிய நாடுகளை பாரபட்ச முறையில் செயற்படுமாறும் அடக்குமுறையாளர்களின் துயர்படுகின்ற உக்ரைன் மற்றும் பாலஸ்தீனத்திற்காக கைக்கொள்ளப்படும் மனித உரிமை நியமங்களில் 2 வித்தியாசமான நிலைப்பாடுகளை பயன்படுத்த வேண்டாம் எனவும் நாங்கள் இங்கு வலியுறுத்துகிறோம். இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதுடன் மனிதாபிமானமற்ற வகையில் காசாவில் உள்ள அப்பாவி பொதுமக்களுக்கு தொடர்ச்சியான துன்பங்களை கொடுத்து சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச மனிதநேய சட்டம் ஆகியவற்றின் மீறி போர் நிறுத்தத்திற்கான சர்வதேச அழைப்புகளை திடீரென நிறுத்துவதற்கு இஸ்ரேல் அனுமதிக்கப்படக்கூடாது என இங்கு வலியுறுத்த விரும்புகிறேன். காசாவில் பலஸ்தீன குடிமக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதை வசதிப்படுத்துவதற்காக சர்வதேச மனிதநேய சட்டத்தின் கீழான கடப்பாடுகளை இஸ்ரேல் பின்பற்ற வேண்டும் என இங்கு முன்வைப்பதில் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். பாலஸ்தீன உறுப்புரிமைக்கு தகுதியுடையது என்பதை அங்கீகரித்து ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீனத்திற்கு முழு அங்கத்துவம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைவாக முன்வைக்கப்படுகின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் பிரேரணையை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். இவ்வாறான சாதகமான முறையில் மீள் பரிசோதனை செய்வதற்காக
ஐக்கிய நாடு பாதுகாப்பு சபைக்கு காரணத்தை பரிந்துரைக்கும் ஐக்கிய நாடு தீர்மானத்திற்கு ஆதரவை நாங்கள் எமது நாட்டிலிருந்தும் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் 1967 ஆண்டின் எல்லை மருங்கே ஜெருசலத்தினை அவற்றின் தலைநகரமாக கொண்டு சமாதானமாகவும் பாதுகாப்பாகவும் நிறைவேற்ற இரு நாடுகள் தீர்வுக்கு ஆதரவு நாங்கள் தெரிவிக்க வேண்டும். எனவே கௌரவ தலைவர் அவர்களே, மேற்கூறிய காரணங்களை உடனடியாக போர் நிறுத்தம் ஒன்றினை உறுதிப்படுத்துமாறும் சுதந்திரமும் இறைமையும் கொண்ட பலஸ்தீனம் தாவிக்கப்படுவதை உத்தரவாதப்படுத்துமாறும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை பாதுகாப்பு சபை சர்வதேச நீதிமன்றம் அல்லது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் போன்ற இருக்கும் அனைத்து வழிகள் மூலமாகவும் சர்வதேச சமூகத்தினை இப்பாராளுமன்றம் வேண்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். The enchantment of peace in Palestine is not just a mere aspiration. It is a fundamental necessity for the well-being of peace and prosperity for the people living in the region for decades. Israel has created conflict which has caused Palestine people suffering untold hardship, violence, displacement, leaving a trial, destruction and despair its wake. The cycle of hatred and retaliation has only perpetuated the cycle of violence, deepening wounds and creating further division among the people who are living in the region. So having said that, since the state minister is here, he is very kind enough to listen to all our speeches. So the most important things, we must make sure on behalf of our country, make sure immediate ceasefire being implemented in that region. Thank you. We lead the web news.